இப்போ உங்களுக்கு வந்து பாரு பிஆர் சைடுல இருந்து இல்ல பார்வை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸோ நிறைய ஃபோன் கால்ஸ் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துல கால் வந்து நான் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அம்மா டக்குன்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிவிட்டு தம்பி பிரஜனா கேட்டேன். ஆமாம்மா நீங்கள் சொல்லுங்கன்னு. நம்ம ஹலோ சொன்னது தான், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் அவங்க அப்படியே பேசினாங்க. இல்லை இந்த பார்வதி பண்ண தப்பு தான், பட் இருந்தாலும் ஓகே. இந்த கமருதன் பையன் பாவம் என்ன பண்ணான் அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகேக்கா, கமருதன் சைட்லேருந்து பிஆரா இல்லை கமருதன் சைட்லேருந்து பிஆரா இல்லை பார்வதி சைட்லேருந்து செட் பண்ணி இப்படி விஷயம் பண்ண வச்சாங்களான்னு தெரியல. இவன் மேலே வெறுப்பு வர்றதுக்கு டோட்டலாக இவன் பண்ண நியாயமாக இருக்குது, இவன் ஃபேனாக இருக்குது, பாவம் வாழ்க்கையை அடிச்சிட்டிங்களே. யார் வாழ்க்கை அடிக்கல, இவங்களா வந்து மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லை நானும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறீங்க, ஒரு பையனோட வாழ்க்கையை அழிக்கிறீங்க. நம்ம என்ன வேணும்னுக்கே போய் நம்ம எதாவது பண்ணணும், இல்லை மக்கள் ஏதாவது போய் பண்ணணும் அவசியம் கிடையாது. இல்லை சேனல் போய் வேணும்னுக்கு எதாவது பண்ணாங்க. ஏன் பண்ணணும்? நீ உன்னோட கேமை நீ விளையாடுன்னு உனக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி விளையாடுறோங்கிறத வந்து உன் கையில. கண்டிப்பா இப்போ நான் வந்து லைக் முன்னாடி ஃபுல்லா கான்ட்ரவர்சி, புரியுதுங்களா? நான் பண்ணது எல்லாமே கான்ட்ரவர்சியான ஒரு வேலை. ஆனா நான் உள்ள நான் எப்படி இருந்தேன்? நான் கண்டிப்பா எனக்கு தேவை ஒன்று இருக்கு, எனக்கு தேவை அதுதான். நான் இப்படிதான் இருக்கணும்னு வந்தேன், நான் அப்படிதான் இருந்தேன், அதே பேரோட தான் வெளியே வந்தேன். இப்போ பார்வோட விஷயம் என்ன பண்ணா, அது 100 நாள் திட்டம் மாதிரி தான். பிஆர் 100 நாளில் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டான். இப்போ இது யார் காரணம்? சாண்ட்ரா. ஓகே, சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரு. இப்போ என்ன பண்ண, அவரை டேக் பண்ணி ஒன்று அனுப்புகிறான். ஒன்று அனுப்பிச்சு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகல. ஆடியன்ஸ் முட்டாளா? பிக் பாஸ் முட்டாளா? வாய்ப்பே இல்லை. மக்கள் என்ன அப்போ முட்டாளா? பார்த்துட்டு ஆடியன்ஸ் நம்ம என்ன முட்டாளா? எல்லாத்தையும் அப்படமா பார்க்குறோம். நம்ம நீங்க என்ன பண்றீங்களோ அது பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சு தண்டனை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.